ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் டேய் தருணு, என்னடா? ரேங்க் கார்டு. ஆமாம், ரேங்க் கார்டு. அதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையாடா? இல்லை, புரியல. நம்ம என்னதை பொண்ணை பயப்படுறதுக்கு? உனக்கு என்னடா? உங்கள் அப்பா அடிச்ச தடுக்க உங்கள் அம்மா இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எங்கள் அக்கா தடுக்க வந்தால் அந்த ஆள் அவளையும் சேர்த்து அடிப்பான்டா. எது? உங்கள் மாமா உங்கள் அக்காவே அடிப்பாரா? ஆமாடா, அந்த ஆள் உங்கள் எல்லாத்து மாதிரி நடிக்கிறான்டா. விட்றா, பார்த்துக்கலாம். நடக்கிறது நடக்கும். லெஃப்டில் போகலாம். ஏன்? வாடா. டேய் இந்த வழியில் எதுக்குடா போகிறோம்? டேய் சொல்கிறா. போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம சம்பாரித்த காசெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மச்சான். இனி அந்த வீட்டுக்கு ஒன்றுனாலும் நம்ம தான் சீர் செய்யணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு செலவு போனால் ஒரு செலவு வந்துட்டே இருக்கு. என்னடா இது? ரேங்க் கார்டு. மச்சான் ஒரு நிமிஷம் இங்கே கூப்பிட்றேன், ஒரு சின்ன வேலை. அக்கா 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 என்னாச்சுக்கா? இங்கே பாருக்கா, நான் தான்க்கா. என்னாச்சுக்கா? என்னடா போன வாட்டி 2, இந்த தடவை 3? சொல்றா. டேய் வாய திறந்துதா பேசுடா. தெரில. இங்க பாருக்கா, நான் தான். திரு, முடியலடா.
இங்கே பாரு, அவனா? ஆமா, இன்னைக்கு காலையில் கூட்டிகிட்டு இருந்தேன். ஆஷ் கொட்டுச்சு, ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு கீழே ஆஷ் கொட்டிருச்சு. ஓ, கொட்டக்கூடாதா? கையில் சூடு வச்சுட்டாரு. வெறும் சாப்பாடு சிந்தினதுக்கெல்லாம் கோவப்பட்டான். நான் தெரியாமல் சிந்திச்சுன்னு சொன்னேன். அதுக்கும் என்னது இது? தெரியாமல் சிந்திருச்சு. இந்த நீயே தின்னு. எது தெரியலன்னு சொல்ற கடை உனக்கு 50,000 கட்டி படிக்க வைக்கிறோம். ஏங்க என்ன ஆச்சுங்க? உன் பிள்ளைய பத்தியா? நம்ம கஷ்டப்பட்டு 50,000 கட்டி படிக்க வைக்கிறோம். எக்ஸாம்ல ஏன்டா ஃபெயிலுன்னு கேட்டா துரைக்கு தெரியலையாமா. பாரதேசி. பா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இந்த ஸ்கூலில் சேர்த்து சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா, இல்லை என் விருப்பத்தோடு தான் இந்த ஸ்கூலில் சேர்த்திங்களா? சொந்தக்காரெல்லாம் சொல்கிறான் தானே இந்த ஸ்கூலில் சேர்த்திங்க. இப்போ வந்து மார்க் எடுக்கல, ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி கேட்டா என்னால் என்னப்பா பண்ண முடியும்? பா ஒன்று சொல்லவா, நான் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்த பையன். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி உங்கள் பையன் நீந்தினா நல்லா இருக்கும், ஓடுனா நல்லா இருக்கும், பறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ண வச்சிங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் விழுந்துட்டேன். முன்ன மாதிரி எந்தினாலும் நடக்கக்கூட முடியும். தவழ்ந்துட்டு மட்டும்தான் இருக்கேன். இப்போ யார் என்ன தூக்கி விடுவா? அக்கா, ஐயோ, நீங்க இருக்காதுடா, போயிடுறா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் இங்கே இருந்துறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, இங்கே இருந்துறேன்க்கா. அவ இங்க வந்து உன்னை என்ன பண்ணுவான்னு கூட தெரியலடா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு சாமி. வேணாக்கா, நான் இங்கே இருந்துறேன்க்கா. சொன்னா புரிஞ்சுக்க தரும். உன் காலில் வேணா விழுக. வேணாக்கா. சரி, நான் போகிறேன். திரு, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டா ஒன்று இவங்களை எதிர்த்துட்டு வாழணும், இல்லை இந்த மாதிரி ஆளுங்க கையில் மாட்டிட்டு சாகணும். அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். வாழணும் இல்லை சாகணும். பாரு பாரு, சினிமா பார்த்து இப்படி கெட்டு போய் கிடக்குறான்னு. பா என்னை பற்றி என்ன வேணா பேசு, சினிமாவை பற்றி பேசாதீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு சினிமாவை பற்றி? சினிமா பார்த்தா தப்பு, அவ்வளோதானே? உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது. திரும்பவும் சொல்கிறேன், என்னை பற்றி என்ன வேணா பேசு, சினிமாவை பற்றி பேசாதீங்க. அப்போ உனக்கு எங்களை விட சினிமா ரொம்ப பெருசா போச்சுல்ல? நான் போகிறேன். எங்க போறானா அவன்? எங்கடா போகிறோம்? இங்கே எதுக்குடா கூட்டு வந்த? தெரில, இந்த இடத்த பார்த்தோன்னே ஏதோ தோணுச்சு. அதான். அம்மா உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? அதை ஏன்டா கேட்குற மச்சான்? நம்ம அப்படி என்னடா தப்பு பண்ணோம்? மற்ற பசங்க மாதிரி தண்ணி தம்முன்னு அடிச்சு சுற்றிட்டு இருந்தோமா? இல்லை. நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க காசை பிடுங்கி நம்ம சந்தோஷக்காக செலவு பண்ணோமா? அதுவும் இல்லை. நம்ம அப்படி என்னடா கேட்டோம்? வாரத்துக்கு ஒரு படம், இல்லை மாதத்துக்கு ஒரு படம். அது கூட இவங்க புரிஞ்சுக்கலன்னா என்னடா? என்னோட மாமாலாம் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு என்ன அடி அடிப்பான் தெரியுமா? ஒரு நாள் கூட நான் அழுகாமல் தூங்கினதே இல்லை. இப்போ கூட அதை பற்றி பேசும்போது கண்ணில் தண்ணி வருது. அது அப்படியே பழகிடுச்சுடா. அதனால தான் கிளாஸில் மேம் என்னை பார்த்து முறைச்சாவே நான் அழுதுறேன்.
எனக்கு வேறு வழி தெரியல. இப்போ நம்ம செத்துட்டா தமிழ் சினிமா இருக்கா பார்த்துறது? தெரியல. டேய், இன்னும் சாவலியா? நீ தானே சொன்ன தமிழ் சினிமாவை காப்பாற்றணும். ம். வா போலாம். டேக் ஓகே. சூப்பர்ரா மச்சான். அடி ரொம்ப பலமோ? சாரி ப்ரோ, அடி பலமாக போட்டுருச்சா? லைட்டாக தலை, ஃபஸ்ட் டைமா? ப்ரோ பேமெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைசா ஒன்றும் வேணாம் ப்ரோ. பேமெண்ட் வேணாமா? அப்புறம் புரிஞ்சு தலை. டேய் மச்சான், ஆ டைலாக் மச்சான். டேய் அடுத்த சீன்ரா. ஓகே இந்த மச்சான். சீன் டைலாக் மட்டும் பார்த்துக்க, சரியா? இந்த சீன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா?